தன் மனைவியின் பிறந்த நாளுக்காக ஒரு கணவன் அவளுக்கு ஒரு காரை பரிசளித்தான். முதலில் காரின் சாவியையும் பின்னர் உரிமம் மற்றும் ஆவணங்கள் அடங்கிய ஒரு சிறு பையையும் கொடுத்தான். பின் அவளிடம், குழந்தைகளை நான் பார்த்து கொள்கிறேன், நீ விரும்பினால் காரை நீண்ட தூரம் ஓட்டி சென்று வரலாம் என்று கூறினாள். அவள் அவனுக்கு மகிழ்வுடன் நன்றி தெரிவித்துவிட்டு தன் புதிய காரை ஓட்டி சென்றாள். 1 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்குள்ளாகவே கார் சாலையில் 2ஆக வகுக்கும் நடுப்பகுதியில் அவள் மோதிவிட்டாள். அவளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் கார் சிறிது பழுதாகிவிட்டது. அவளுக்கு குற்ற உணர்வு அவளை பற்றி கொண்டது. அவரிடம் என்ன சொல்வது, அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார் போன்ற கவலைகள் அவளை மொய்த்தன. மறுபடியும் அவள் வீட்டுக்கு சென்றால் கணவனிடம் நடந்ததை சொன்னார். அவர் புன்முகத்தோடு அதை பெரிதுபடுத்தாமல், உனக்கும் ஒன்றும் ஆகவில்லையே, கார் மட்டும்தானே டேமேஜ் ஆகிருக்குது, நீ கவலைப்படாதே என்று மனைவியை சந்தோஷத்தோடு ஏற்று அவளை அன்பாக பேசிக்கொண்டார். வேதத்திலே ஒரு வசனம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:16. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். ஆம், இந்த உலகத்திலே நாம் மனிதனிடம் அன்பு காட்டுவதுதான் முக்கியம், பொருளாசை அல்ல. அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது ஒரு பொருள் சிறிது கவனக்குறைவாக நம் இழப்பு ஏற்பட்டால் கோபமடைகிறார்கள், அவர்களை திட்டுகிறார்கள். அது என்றும் நமக்கு தேவையில்லை. மனிதனுடைய அன்பும் மனிதனும் இந்த உலகத்திலே முக்கியம். அதனால் பொருளாசையை வெறுத்து மனிதனிடம் அன்பை காட்டுவோம், அன்பாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.